ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பழைய கார் வந்து எந்த செலவும் வைக்காம ஓடணும்னா அந்த 2 விஷயத்த மட்டும் பண்ணுங்க. பெட்ரோல் வண்டிக்கு 2 விஷயம் இருக்கு, டீசல் வண்டிக்கு 2 விஷயம் இருக்கு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. என்னன்னா, பெட்ரோல் வண்டி பொறுத்தளவுல வண்டியோட ஓவர் ஹீட் தான் அதிக கம்ப்ளைண்டா அந்த பெட்ரோல் வண்டியில வரும். அந்த வண்டி அத கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க ரேடியேட்டர் கழட்டி ரேடியேட்டர் ஷாப்ல குடுத்து கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அதிக அளவுல அதுல டஸ்ட் பார்ட்டிகல் அடைஞ்சு உங்களுக்கு இன்ஜினோட கூலன்ட் சர்க்குலேஷனை பாதிச்சு அது வந்து இன்ஜினோட கேஸ்கெட்ட டேமேஜ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பெரிய செலவுல கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வண்டி நீங்க செகண்ட்ஸா எடுத்திருந்தாலும் சரி, நீங்க ஒரு 1 லேக் அப்போ ஓட்டியிருந்தாலும் சரி, வண்டியோட டைமிங் செயின் வந்து கண்டிப்பா மாத்திருங்க. டைமிங் பெல்ட்டா இல்லைன்னா செயினான்னு பார்த்துக்குங்க. அது எதுவா இருந்தாலும் மாத்துறது நல்லது. இல்லைன்னா அதுவும் ஒரு பெரிய இன்ஜின் வேலையை இழுத்து விட்டுரும். 2வது டீசல் கார் பற்றி பார்ப்போம். டீசல் கார்ல அதிகப்படியா ஓடின வண்டிகள், இல்லைன்னா செகண்ட்ஸா எடுத்திருக்கீங்க, இல்லை நீங்க ஓட்டிட்டு ஓன் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டியா இருந்தாலுமே ஒரு 50,000க்கு மேல ஓடிட்டுனாலே வண்டியோட இஜிஆர் யூனிட்டை வந்து கலத்தி கிளீன் பண்ணிருங்க. இஜிஆர்னா வேற எதுவும் இல்லைங்க, எமிஷன் கண்ட்ரோல் யூனிட். அந்த யூனிட்டை கலத்தி கிளீன் பண்ற மூலமாட்டு வண்டியோட இன்டேக் ஏர் நம்ம நல்லா சர்க்குலேஷன்ல கொடுக்க முடியும். எக்ஸாஸ்ட் ஏரும் நல்லா சர்க்குலேஷன் நடக்கும். அதே இதுல என்ன பெனிஃபிட்னா, உங்களோட டர்போ வந்து டேமேஜ் ஆகாம தடுக்கும். டர்போ டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 30,000 35,000 செலவாகும். அதை நீங்க உங்களால இந்த சின்ன விஷயம் பண்றதுனால உங்களால தவிர்க்க முடியும். டர்போவும் இன்டர் கூலரும் கலத்தி கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரிக்கு பெட்ரோல் வண்டிக்கு சொன்ன மாதிரியே இந்த வண்டிக்கும் ஒரு 50,000 to 1,00,000 உள்ளாடியே வண்டியோட டைமிங் செயினை கரெக்டா ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.